இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபார்ம் நடத்தணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மாடு சூஸ் பண்றது. மாடு சூஸ் பண்றதுல நம்ம ஏரியாக்கு என்ன செட் ஆகுமோ அதெல்லாம் நிறைய பேர் நிறைய கான்செப்ட் சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு எது செட் ஆகுமோ அதை பார்த்து போயிட்டே இருக்கும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எதுல பண்ணணும்னா ஃபீடு, ஸ்டார்டிங் வந்து ஃபீடு, அதாவது பாடர் தீவனத்துல நாம சென்னையில மாடு வச்சிருக்கிறோம்னா சைலேஜ் போட்டு பண்ணணும். அப்படின்னா நம்ம சைலேஜுக்கு வேண்டி சத்தியமங்கலம் பக்கம் சைலேஜ் கிடைக்குது அப்படின்னு இங்கோடியா இருக்கக்கூடாது. ஃபார்மோட காஸ்ட்ல மில்க் ப்ரொடக்ஷன்ல 70% ஆஃப் காஸ்ட் பார்டர்ல தான். அது கொடுக்குற தீவனத்தை செலவு தான் எடுக்குது. இப்ப அந்த தீவன செலவை நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுதான் மேனேஜ் பண்ணுவாங்க. சூப்பர் நேப்பியர் போட்டா பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த சப்ளிமெண்ட்ஸ் போட்டுருவாங்க. சூப்பர் நேப்பியர்ல ஆக்சிலேட் பாய்சனிங் இருக்குது அப்படின்னா அதை டாலரேட் பண்றதுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் போடுவாங்க. கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் போட்டு வேண்டியதான். இதுக்கு வேண்டி நான் சைலேஜ் தான் போடுவேன் அப்படின்னு போட்டோம்னா நம்ம நட்டம்தான் ஆகும். இது மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னா சில விஷயம் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. தெரியாம நம்ம ஃபார்ம் நடத்திட்டு லாபம் அல்ல அப்படின்னு உட்கார்ந்து வைக்க முடியாது. அதுக்கு வேண்டி நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் தான் போய்க்கணும். நம்ம 100% மேவே போட்டு ஒரு ஃபார்ம் ரன் பண்ண முடியாது. அப்படி நீங்க பசுந்தீவனம் தான் போட்டு வளர்க்கணும்னா எத்தனை பசுந்தீவன வகை இருக்குது. மர வகை கொடுக்கணும், புல்லு வகை, தானிய வகை, செடி வகை, கொடி வகை, இவ்வளவு 5-6 வகையான பசுந்தீவனம் போட்டு ட்ரை மேட்டர்னா அந்த மக்காச்சோளத்தட்டு, வறண்ட தட்டு, வெள்ளை சோளத்தட்டு, சிவப்பு சோளத்தட்டு, மஞ்சள் சோளத்தட்டும்பாங்க, அந்த தட்டு, வைக்கோல், இதெல்லாமே ட்ரை மேட்டர் கொடுக்கறது. நம்ம ட்ரை மேட்டர் மட்டும் நம்பி ஃபார்ம் நடத்த முடியாது. அது போக பசுந்தீவனத்தை மட்டும் நம்பி ஃபார்ம் நடத்த முடியாது. எல்லாமே போடணும். ட்ரை மேட்டர் போடணும், பசுந்தீவனம் போடணும், கான்சென்ட்ரேட்டட் ஃபீடு அதாவது தவிடு புண்ணாக்கு வகையில போடணும். இத்தனையும் போட்டோம்னா தான் சப்ளிமெண்ட்ஸ் காஸ்டையும் குறைக்க முடியும். இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் போடுறோம், சைலேஜ் போட்டுட்டு வைக்கோல் போடுறோம்னா கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும், சப்ளிமெண்ட்ஸ் போடுற மாதிரி. அந்த கண்டிஷன் போகக்கூடாதுன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுதான் மேனேஜ் பண்ண முடியும்.